FTP நேயருக்கு வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு உங்களை எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கத்திபாரா ஃப்ளைஓவரில் இருக்கேன். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ லைன் 5 ஓட கேர்டர் ஒர்க் போயிட்டு இருக்கு. சென்னை மெட்ரோ லைன் 5 என்பது ஒரு காம்ப்ளெக்ஸான செக்ஷன் இந்த கத்திபாரால. இந்த கத்திபாரா செக்ஷன்ன்றது ஒரு கட்டுமான அதிசயம், இன்ஜினியரிங் மார்வல். தரைத்தளத்துக்கு 30 மீட்டர் உயரத்தில் இந்த கேர்டர்ஸ் அமைஞ்சிருக்கு. 125 டிகிரி கர்வு இது கட்டிட்டு இருக்காங்க. இது சாதாரண ஒரு கட்டுமானம் கிடையாது, பேலன்ஸ் கேண்டிலீவர் மெத்தடில் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸான கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ஆல்மோஸ்ட் 50% கம்ப்ளீட் இருக்கு, பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு போரூர் வரைக்கும் மெட்ரோ லைன் 5 கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் செயின்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கேன். இங்க 15 வருஷமா நடந்துட்டு வர சென்னை MRTS எக்ஸ்டென்ஷன் ஒர்க் தான் இப்போ ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. ட்ராக் ஒர்க் இந்த ஒரு மாசத்துல நடந்துட்டு இருக்கு. ஒரு 500 மீட்டர் ட்ராக் ஒர்க், இங்க இருந்து தில்லை கங்கா நகர் வரைக்கும் ட்ராக் ஒர்க்கு கொஞ்சம் ஆரம்பிச்சு பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் அங்க மெட்ரோ கேர்டர்ஸ் வைக்காத இடத்துக்கு கீழே நடக்குதான்னு ஷூரா தெரியல. எனக்கு தெரிஞ்சு பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன மெயினா இருக்குன்னா, இந்த கேர்டர்ஸ் வச்சுட்டா இந்த MRTS செக்ஷன் வந்து நவம்பர்லேயே ஓப்பன் ஆகலாம். பட் நவம்பருக்குள்ள இந்த மெட்ரோ கேர்டர் ஒர்க் முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஒரு விஷயம் உறுதி, எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த MRTS செக்ஷன் 15 வருஷமா சென்னை இந்த புறநகர் வாசியின் கனவாக இருந்த செக்ஷன் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க. அது எப்போன்னு தெரியல, நவம்பரா பிப்ரவரியா அப்படின்னு தெரியல. முக்கியமா அந்த கேர்டர் ஒர்க் இன்னும் லைன் 5ல ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சுக்கு இன்னும் பண்ணல. ஒரு அது முடிச்ச அப்புறம் கூட வைக்கலாம். இது செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் எடுத்துட்டு பார்த்தோம்னா, கீழே கிரவுண்ட் லெவல்ல வந்து எக்ஸ்பிரஸ் ரயில்ஸ் சபர்பன் ரயில் ட்ராக் இருக்கு. லெவல் 1ல வந்து MRTS லைன் போகுது டுவர்ட்ஸ் வேளச்சேரி. லெவல் 2ல வந்து இப்போ நம்ம இந்த மெட்ரோ லைன் 5 இதுவும் நீங்க வந்து ஆதம்பாக்கம் வழியா ஷோலிங்கநல்லூர் வரைக்கும் போதுமே லைன் 5. இப்போ நம்ம கத்திபாரா ஃப்ளைஓவர் பார்த்தோம்ல, அங்கிருந்து ஆலந்தூர் இருந்து நேராக இங்கே தான் வருது. ஆலந்தூர் டு செயின்ட் தாமஸ் மவுண்ட் வந்து எக்ஸிஸ்டிங் லைன் 2ஓட அலைன்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு இருக்கு. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் பெருசா இல்லைங்க. எங்க ஆலந்தூர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குது. இதுதான் MRTS ஃப்ளோர் ரோட்ல MRTS ஃப்ளோரு இன்னும் ஓப்பன் பண்ணல. ட்ராக் ஒர்க்ல இங்கே முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல இன்னும் நடக்கலை எங்கேயுமே. ஸோ அங்கே பிளாட்ஃபார்ம் அதுதான் ஓப்பன் பண்ணா இங்கே தான் நம்ம MRTS வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும் டுவர்ட்ஸ் வேளச்சேரி. இது பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ லைன் 5 பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கான பில்லர் ஒர்க் இது போயிட்டு இருக்கு. இங்க பிளாட்ஃபார்ம் வந்து இந்த லைன் 2ஓட எக்ஸ்டென்ஷனாக தான் வரும், அப்படி டிசைன் எதுவும் தெரியல. பட் அது மெயின் கேர்டர் ஒர்க் வந்து லைன் 2 கேர்டர்ஸ் தான் லைன் 5 யூஸ் பண்ணும் அப்படின்ற ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதால அப்படின்னு பேசப்படுது. வாங்க எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம போரூர் வரைக்கும் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் போகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு அப்புறம் லைன் 5 பில்லர் ஒர்க் பிரச்சனை இல்லை. இந்த லைன் 5 பில்லர் வந்து அப்படி நேரா அந்த லைன் 2 பில்லரோட மர்ஜ் ஆகி ஆலந்தூர் வரைக்கும் 2 பேரும் ஒரே அலைன்மெண்ட் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஆலந்தூர் மெட்ரோ கிட்ட இருக்கோம். இங்க இருந்த லைன் 5 வந்து இந்த லைன் 2ஓட அலைன்மெண்ட் லைன் 2 காரிடார் மர்ஜ் இங்கதான் ஆகும். இதுக்கப்புறம் ஒரு 200 மீட்டருக்கு லைன் 2 லைன் 3 ஒரே லைன் யூஸ் பண்ணோம், ஒரே அலைன்மெண்ட் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்க நம்ம ஏற்கனவே செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் கிட்ட பார்த்த மாதிரி தனியா பிரிஞ்சு லைன் 5 தனி ட்ராக் வந்துடும். இப்போ நம்ம ஆலந்தூர் மெட்ரோல இருக்கோம். ஆலந்தூர் மெட்ரோ சைட்ல பில்லர்ஸ் தெரியுதுல, அங்கதான் லைன் 5ஓட ஸ்டேஷன் வரப்போகுது. ஆலந்தூர் மெட்ரோவுக்கு இன்னொரு சைட்ல வரப்போகுது. ஸோ இங்க இருந்து நம்ம டுவர்ட்ஸ் போரூர் நம்ம போக போறோம். ஸோ நம்ம டுவர்ட்ஸ் போரூர் போகும்போது இந்த லைன் 5 மெட்ரோ கத்திபாரா மேல எப்படி கட்டுறாங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம அங்க தெரியுது அந்த கேர்டர் ஒர்க் போயிட்டு இருக்கு தெரியுது. ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இங்க பெரிய கிரெயின்ஸ் மூலமா அவங்க கேர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹைட் ஒரு இஷ்யூவா இருக்கு. ஃபிளைட் டேக் ஆஃப் லேண்டிங் ப்ராப்ளம் ஆகும்ன்றதால
இவங்க பேலன்ஸ் கேண்டிலீவர்ன்ற புது மெத்தட்ல கட்டிட்டு இருக்காங்க. இங்க இருந்து வந்து கிட்டத்தட்ட தரைத்தளத்துக்கு 30 மீட்டர் உயரத்துக்கு இந்த கேர்டர் இருக்கு. ஏற்கனவே இருக்க லைன் 1 கேர்டர் மேல இப்ப ஆல்ரெடி இந்த லைன் 5 போகுது. அந்த ஸ்பேசிங் கரெக்டா பார்த்து அமைச்சிட்டு இருக்காங்க. நீங்க இந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க பெருசா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கல. இப்ப கொஞ்சம் லேண்ட் அக்விசிஷன் டிலே இருந்தாலும் இந்த பட் ரோட் டு கத்திபாரா சைடு பெருசா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கல. மேலும் கத்திபாரா இது வந்து வெவ்வேறு ஆங்கிள்ஸ் போய் எடுக்கலாம். இன்னும் இங்க வந்து நம்ம கேர்டர்ஸ் ஒர்க் நடக்கல. இந்த பேலன்ஸ் கேண்டிலீவர் ஒர்க் இது முடிஞ்ச அப்புறம் தான் இதை பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஷன் ஒர்க்கு மொத்தமா இந்த கத்திபாரா இந்த செக்ஷன் முடியறதுக்கு தாண்டி இறுதி ஆயிடும். இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான செக்ஷன். ஒரு 2027 இங்க மெட்ரோ பயன்பாட்டுக்கு வரும் இந்த செக்ஷன்ல. இப்போ கொஞ்சம் லைட்டு ப்ராப்பராக இல்லை, இருட்டிடுச்சு, என்ன மழை வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இது கண்டினியூஷன் ஒரு பாட்டில் போடுறோம். அந்த பாட்டில் வந்து நாங்கள் ஆலந்தூர்லேருந்து கோயம்பேடு வரை இந்த லைன் 5 எப்படி ஒர்க் போயிட்டுருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டபுள் டெக்கர் செக்ஷனும் சேர்த்து. ஸோ அடுத்த வீடியோவில் இணைவோம்.